ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஜன்னல் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவரோட பெயர் பாலாஜி. பாலாஜியோட வயது 45. இவரோட படிப்பு BE LLB பட்டதாரியாக இருக்கிறார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியில மயிலம் தொகுதியில களமிறங்குகிறார். பாலாஜி நமக்காக நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அந்த நேர்காணலை பார்க்கலாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து அமைத்துள்ள இந்த கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக மயிலம் சட்டமன்ற தொகுதியில் மேன்மையாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் என்னை நிறுத்தியிருக்கிறார்கள். நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2 முக்கியமான அம்சங்களை வைத்து தேர்தலை இந்த கூட்டணி சந்திக்கிறது. தமிழகத்திலே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை, ஊழல் காடாக தமிழகம் மாறியிருக்கின்ற இந்த தருணத்திலும் இளைஞர்களை, பெண்களை, ஒட்டுமொத்தமான சமூகத்தை சீரழிக்கும் மதுவினுடைய கொடுமை அதிகரித்துள்ளது. இவை இரண்டையும் எதிர்க்கின்ற ஒரு நோக்கோடு, இவை இரண்டையும் தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு கட்டி அமைக்கப்பட்டுள்ள அணிதான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அணி. இந்த அணியினுடைய மற்றொரு முக்கியமான ஒரு கொள்கையாக, கோட்பாடாக முன்னிறுத்தப்பட்டிருப்பது கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு கொள்கையாகும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைத்த கொள்கைதான் கூட்டணி ஆட்சி கொள்கையாகும். இந்த கூட்டணி ஆட்சி கொள்கையை பொறுத்தவரை இதற்கு ஏற்புடைய ஒத்துக்கொள்ளக்கூடிய இயக்கங்களை சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்தவரை இதில் இருக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாதவர்கள், மத வேறுபாடு, சாதி வேறுபாடு ஆகியவற்றை பார்க்காத உண்மையான தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த கூட்டணியுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஊழலை மட்டும் எதிர்க்கின்ற ஒரு தலைவர்களாக இல்லாமல் மதுவிலக்கு கொள்கையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக போராடக்கூடிய தலைவர்களை கொண்டது இந்த அணி. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழராக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், இந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்கள் தோழர் GR-ஆக இருந்தாலும் சரி, தோழர் முத்தரசனாக இருந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வாசனாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே மதுவிலக்கு என்கின்ற அந்த கொள்கையிலே மிக உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஆக இந்த கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்திலே ஏற்படும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும், மதுவிலக்கு என்பது பூரண மதுவிலக்காக அமல்படுத்தப்படும் என்கின்ற நிலையிலே தான் தேர்தலை சந்திக்கிறோம். நான் நிறுத்தப்பட்டிருக்கின்ற மயிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சென்னையிலே நெடுங்காலமாக வசித்து வந்தாலும் கூட என்னுடைய தந்தையார் திண்டிவனத்திலே வசித்து வந்தவர், பின்னர் தொழில் நிமித்தமாக சென்னைக்கு குடிபெயர்ந்தவர். அந்த வகையிலே திண்டிவனம் என்பதுதான் எங்களுடைய ஒரு பூர்வீகமான ஊராக இருக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய கல்லூரி நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் பொறியியல் கல்லூரியிலே படித்தவன். அந்த காலகட்டங்களிலேயே என்னுடைய செயல்பாடுகளை விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திண்டிவனத்தை மையப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய
பகுதிகளிலே என்னுடைய களப்பணியை ஆற்றியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த மயிலம் சட்டமன்ற தொகுதியானது எனக்கு ஒரு புதிய இடமோ அல்லது தெரியாத ஒரு சட்டமன்ற தொகுதியோ என்கின்ற நிலை கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தோழர்கள், பொதுநல நோக்கோடு செயல்படக்கூடிய தோழர்களோடு தொடர்ச்சியாக தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னை அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். மயிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முற்றிலுமாக கிராமப்புற பகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த தொகுதியிலே மிகப்பெரிய அளவில் எந்த விதமான கட்டமைப்போ அல்லது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ இல்லை என்பதுதான் ஒரு குறைபாடாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மிகவும் பின்தங்கிய நிலையில் கிராமப்புற சூழலிலே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அமைந்திருக்கிறது. கிராமப்புற சூழலிலே இருக்கக்கூடிய இந்த தொகுதியை அதனுடைய தன்மை மாறாமல் பாதுகாக்கின்ற அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றி தருகின்ற வகையிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதற்கான வகையிலும் என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறேன். மயிலம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுக்கின்ற பட்சத்தில் அந்த தொகுதியுடைய மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வதோடு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நலனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய திராவிட முற்போக்கு கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணி முன்னெடுத்து செல்லும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமானது மோதிரம் சின்னம். மயிலம் தொகுதி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மோதிரம் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு தமிழகத்திலே முற்றிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.